திரு வந்து சந்தோஷமா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அத்தையை வர வைக்கணும்லம்மா, நீங்கள் என்ன இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஏதோ ஸ்லோகம் படிச்சுக்கிட்டு இது 108 வாட்டி படிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் பார்த்த வந்தா, அதனால் நான் முடிச்சுட்டு வரேன் போப்பான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மையிலே காஞ்சனா வந்துட்டு திரு வந்துட்டு என்னென்னவோ போய் பேசியிருப்பாரு. அவங்க ஏதோ ஏலத்தில் கலந்துக்கும் போது இவர் வந்து 2.5 கோடிக்கு வந்துட்டு அந்த ஏலத்தை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணி நீங்கள் அத்தை தாத்தா பாட்டியோட இதுவுக்கு வரணும் 60ஆம் கல்யாணத்துக்குன்ற மாதிரி சொல்லி கூப்பிடுவார். அவங்க தூக்கி போட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ இதெல்லாம் கொடுத்தா நான் வந்துடுவேன்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கோவப்படுவாங்க. அப்புறம் வந்து அவங்க பாட்டி அழுதுட்டுருக்குது, பொண்ணு நினச்சி ஃபீல் பண்ணி பேசினதெல்லாம் வந்துட்டு வீடியோ போட்டு காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே தான் நீங்கள் வரணும், உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன பிரச்சனைனால எனக்கு தெரியாது, அது அம்மா சொன்னதும் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வரணும், அம்மா பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல காஞ்சனா உடனே வரேன்னு சொல்லிடுறாங்க. திரும்பியும் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சி போயிடுது. ஆனால் வந்துட்டு திருவோட அம்மாவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நாள் ராத்திரியே ஃபோன் பண்ணி, நான் அந்த பூஜைக்கு வரணுன்னா நீ வந்துட்டு அந்த பூஜையில் கலந்துக்கக்கூடாது, ஏதாவது காரணம் சொல்லி தூரம் இருக்கணும், இது குறிப்பாக உன் பையன் திருவுக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால தான் அவங்க ஒதுங்கி இருக்காங்க, திருவுக்கும் தெரியாமல். கரெக்டாக காஞ்சனா வந்தோடனே எல்லாரும் போய் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. திருவும் போய் பேசிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு நான் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு போகிறாங்க. நல்ல பையனாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் திருவை அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சிங்க எல்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்புறமா எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்பிகா வரவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அது முடிஞ்சவொடனே காரில் போய் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க மாமனார் வந்து பேசுகிறாரு. ஏம்மா இங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா அது இதுன்னு ஏதோ சமாளிக்கிறாங்க. எனக்கு தெரியுமா காஞ்சனா ஒன்று வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதானே நான் இப்போவே போய் கேட்குறேன், அவங்க பேசிகிட்டு இருந்தது நான் கேட்டேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாமம்மா, இப்போதைக்கு உங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதுதான் முக்கியம், தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வேண்டாமம்மா, திருவுக்கும் தெரிய வேணான்னு சொல்லிடுறாங்க. இங்கே திரு வந்துட்டு சந்தோஷமாக அப்படி இப்படின்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பக்கம் இங்கே ஹீரோயின் லக்ஷ்மிக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஹீரோவோட ஜாதகமும் வந்துட்டு ஜாதகம் ஃபோட்டோ எல்லாம் வந்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம், ஜோஷியர் இவங்க கையில் கொடுத்துட்ருப்பாரு. அதை வந்துட்டு அவங்க சித்தி வந்துட்டு எடுத்துக்கிட்டு வந்துடுவாங்க, லக்ஷ்மியோட சித்தி. இதான் நாங்கள் பார்த்த மாப்பிள்ளைன்ற மாதிரி சும்மாவே பாட்டிக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் காமிச்சு அவங்கள நம்பியும் வச்சிடுறாங்க. நம்ம போய் பையன் வீடெல்லாம் பார்க்க தேவையில்லையா அப்படின்னு பாட்டி கேட்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு எல்லாம் விசாரிச்சு தான் இது பண்ணிட்டோம் அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு அவங்க சித்தி லக்ஷ்மியோட சித்தி வந்து இது பண்ணுறாங்க. லக்ஷ்மி அந்த ஃபோட்டோவை பார்த்தவங்க தான் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க கனவுல வந்து அதே ஃபேஸு நம்ம ஹீரோ தான் வந்தார். அதனால் அவங்க ஷாக் ஆகி போய் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. நடந்து போகும்போது பார்க்குற எல்லாருமே வந்துட்டு ஹீரோ மாதிரி தான் அவங்களுக்கு தெரியுது. அப்படியே சந்தோஷப்பட்டு வெக்கப்பட்டு போகிறாங்க ஹீரோயின். அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.